ஐநாள் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். லேப்டாப் கிடைச்ச கையோட நிலா ப்ரெசன்டேஷனை சூப்பராக பண்ணி முடிச்சிடறாங்க. வந்த கிளைண்ட்டுக்கும் பார்த்தா நிலாவுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாரும் பாராட்டி தள்ளவும் நிலா எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் ராகவ் நிலா கிட்ட சாரி நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நிலா லேப்டாப் வேற காணான்னு சொல்லிட்டேங்க, கிளைண்ட் வேற டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க, அப்புறம் என்னைய தான் கொஸ்டின் பண்ணுவாங்க, அந்த ஒரு டென்ஷனில் உங்கள்கிட்ட ஹார்ஷாக பேசிட்டே அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் ராகவ் என்ன நிலா புதுசா பாஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இல்லை சார் நீங்கள் பாஸ் தான், நான் இனிமேல் உங்களை ராகவ் சார் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட பட்டுன்னு நிலா சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா சோழன் நீங்க நிலாவை பிக்கப் பண்றதுக்காக காத்திருக்காரு. சோழனை பார்த்ததும் நிலாவுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். வேகமாக ஓடியாந்து சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோழனுக்கு பார்த்தா கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா இது கனவா நனவா ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி சோழன் மனசு பட்டாம்பூச்சி அடித்து அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா நிலா தேங்க்ஸ் சோழன், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லவும், என்னங்க போதும் 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 எவ்வளோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா நிலா சோழனுடைய கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சோழன், இன்னைக்கு நீங்கள் மட்டும் இந்த லேப்டாப்பை கொண்டு வரலன்னு வைங்களேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். என்னை பார்த்து ராகவ் என்ன கேட்டார் தெரியுமா, சீனியர் ஸ்டாஃப் எல்லாம் விட்டுட்டு புதுசாக வந்த உங்களுக்கு போய் நான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேள்வி கேட்கல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த ப்ரெசன்டேஷனுக்காக நான் 3 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எனக்கு தான் தெரியலங்க, நீங்கள் தான் வீட்டில் லேப்டாப் கைமா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்களே, காலையில் வேற எவ்வளோ பதட்டத்தில் இருந்தீங்கன்னு உங்கள் முகத்திலே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுக்காகத்தான் நான் காலையிலேயே சொன்னேன் வாங்குங்க, நான் உங்களை ஆஃபீஸ் வாசல்லே இறக்கி விட்டுல, வாங்க நம்ம கார்லேயே போகலான்னு. நீங்கள் தான் கேட்காம ஆட்டோவில் வந்தீங்க. தேவை அந்த டென்ஷன், இவ்வளோ பதட்டத்தோட எதுக்கு ஆட்டோ பிடிச்சி வரணும், வீட்டில் நான் தான் உங்களை பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண ஆள் இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவோ, நிலாவுக்கு பார்த்தா சந்தோஷம், முகம் ஃபுல்லாக பூரிப்பு, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துட்டு சோழன் கையெல்லாம் பிடிச்சிருக்கவும் சோழன் பார்த்தா இங்கே கையை பார்க்குறாரு. நீங்கள் என்னை இப்போ கட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லை ஹக்கெல்லாம் பண்ணுறீங்களே எனக்கு இது கனவா நனவான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, இந்த லேப்டாப் மட்டும் கிடைக்கலனா எனக்கு அசிங்கமாக போயிருக்கும், இந்த லேப்டாப்பை கொடுத்து அந்த ப்ரெசன்டேஷனை நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், வந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் என் ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்ககிட்ட மட்டும் இந்த லேப்டாப் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசவும், அப்போ தான் சோழன் இந்த ஒரு லேப்டாப்பை வச்சு அப்படியே நம்ம காதலை டெவலப் பண்ணிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள் நினைக்கிறாரு. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், போகையில் அப்படியே ஏதாவது காஃபி ஷாப் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னது காஃபி ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ட்ரீட் வேறையா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் பார்த்தா காஃபி ஷாப்பெல்லாம் போகிறாங்க. காஃபி ஷாப்பில் 2 பேரும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மனசு விட்டு பார்த்தா நிலா சோழன்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. காரில் வரையில் பார்த்தா நிலாவுக்கு தோணுது, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தோணையில் அப்போ தான் நிலாவுக்கு பார்த்தா சோழன் அன்னைக்கு பாண்டி வானதிக்கு முத்தம் கொடுத்தது, சந்தா சேரனுக்கு முத்தம் கொடுத்தது, இந்த விஷயம்லாம் சோழன் சொன்னது பார்த்தா இங்கே நிலாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு அவங்கவுங்க பேருக்கு முத்தம் கொடுத்ததா சோழன் சொன்னார்ல, நம்ம ஏன் சோழனுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு தோண ஆரம்பிக்குது. சச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன நிலா உனக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்குள்ளேயே பார்த்தா கேட்டுக்கிறாங்க. ஆனால் காரில் வரையில் பார்த்தா இதையே நினச்சிக்கிட்டே வராங்க. இதை சோழன் கவனிச்சுட்டு, என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா மறைச்சிட்றாங்க. வீட்டுக்கும் பார்த்தா வந்துடுறாங்க. நிலா பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வராங்க. இங்கே பார்த்தா சேரன் பார்க்குறாரு, என்னப்பா நிலா ஓ முகமும் சோழன் முகமும் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே நீ வேற இன்னைக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லவும், நல்ல விலைக்கிடா சோழா எப்படா கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணே அவங்க அந்த ஆட்டோவில் இருந்த சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, நம்பர் பிளேட்டு உங்களுக்கு தெரியல, ஜீசஸ்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படியும் அவங்க ஆஃபீஸை தாண்டி தானே ஆட்டோ ஸ்டாண்டுக்கெல்லாம் அந்த ஆட்டோ போயிருக்கும், அதான் அந்த சைடு இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு அப்புறம் அங்கே இருக்கிற கடை தெருவில் எல்லாம் போய் பார்க்கையில் கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே அந்த ஆட்டோ நின்றுச்சு. சரி என்ன ஏதுன்னு அந்த ஆட்டோக்காரன்ட்டு பேசி
அவங்களுடைய லேப்டாப் ஆட்டோவில் தான் இருந்துச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டான டயத்துக்கு ஆஃபீஸில் போய் நிலா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமான்னு இன்னைக்கு சோழன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஆஃபீஸில் எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்கும். சோழன் தான் சொல்லப்போனால் என் மானத்தையே காப்பாற்றிருக்கார். என்னை யாருமே ஆஃபீஸில் மதிச்சிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு லேப்டாப் கிடைக்கலன்னா ஆஃபீஸில் நான் யார் முகத்திலையும் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. என்னுடைய பாஸ் ராகவே என்னை நம்பி எந்த விதமான ப்ராஜெக்டும் என்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் நான் எல்லாரும் முன்னாடியும் ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் சோழன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஆகா ஓகான்னு சோழனை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. சரிண்ணா நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ரூமுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தா சோழன் சேரனை பிடிச்சி தூக்கி சுத்துறாரு. டே சோழா கீழே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கத்தவும், அண்ணே இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ்வளோ விஷயத்த சொன்னாலே முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், அப்படி என்ன நடந்துச்சா? இன்னைக்கு நான் லேப்டாப் எடுத்து கொடுத்தேன்னா அவள் ப்ரெசன்டேஷன் வேறு சூப்பராக பண்ணிட்டாளா? வெளியில் ஆஃபீஸ்க்கு வெளியில் ஓடியாந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சி தேங்க்யூ சோழன் தேங்க்யூன்னு சொல்லி அப்படியே என்னை பாராட்டி தள்ளிட்டா. என்னது அண்ணி உன்னை கட்டி பிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், கட்டி பிடிச்சாளா? அப்படி கட்டி பிடிச்சா, ஒரு டைட்டான ஹக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன்? என்னைய அவள் தான் கட்டி பிடிச்சி தேங்க்யூவெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படியா? அப்போ உன்னுடைய லவ் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், அப்படி நகர்ந்தா நல்லா இருக்கும்டா. அவள் வாயாலே டைவர்ஸும் வேணான்னு சொல்லிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அவள் என்னை எப்போ ஏற்றுக்கிறாளோ அப்போ ஏற்றுக்கிறட்டும். ஆனால் அது தட்டிக்கு இந்த டைவர்ஸும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நிலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவும் நிலாவும் சோழனும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சோழன் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இல்லை அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கள்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இல்லை அன்னைக்கு வானதி பாண்டி அப்புறம் சந்தா சேரன் அண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன வானதி பாண்டி சந்தா சேரன் அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் கேட்குறாரு. நீங்கள் தானே அன்னைக்கு சொன்னீங்க அவங்களுக்கான பேர்கிட்ட கிஸ்ஸு கிடச்சிச்சு அப்படின்னு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா சோழன் கன்னத்தில் நிலா முத்தம் கொடுக்கவும் சோழனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹெல்ப்புக்காக இந்த கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பட்டுன்னு முத்தத்தை கொடுத்துட்டு வெக்கப்பட்டு பார்த்தா ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. சோழனுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை. என்னடா நடக்குது இங்கே? காலையில் என்னடா கட்டி பிடிச்சா, ராத்திரி என்னடா கன்னத்தில் முத்தம் கொடுக்குறா? ஒருவேளை நிலாவுக்கு என் மேலே காதல் வந்துருச்சா? அந்த காதலை தான் இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான ஆச்சரியம். அப்படியே பார்த்தா இன்ப அதிர்ச்சியில் சோழன் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. வெளியில் சேரன் பாண்டி பல்லவன் எல்லாரும் பார்த்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு.